அன்பிற்கினிய 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் 2 செயல் பகுதிகள் நாம் முடித்துள்ளோம். ஏர் புதிதா, மெய்க்கிருத்தி என்ற 2 செயல்களை முடித்துள்ளோம். இந்த வாரம் நாம் படிக்க இருப்பது இதுவும் உங்களுக்கு செய்யுளாக அமைந்துள்ளது. கவிதைப்பேழை சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தை தான் நாம் இப்போது கற்க இருக்கின்றோம். மாணவர்கள் அனைவரும் நன்கு கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், நாம் பாடத்திற்கு செல்லலாம். கவிதைப்பேழை சிலப்பதிகாரம் உங்கள் பாட புத்தகத்தில் 168. இந்த சிலப்பதிகாரம் என்ற நூலினை எழுதியவர் இளங்கோவடிகள். நுழைய முன் படிக்கிறாங்க, கவனிங்க. இன்று எங்கும் வணிகம், எதிலும் வணிகம். பொருட்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதுதான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். உண்மைதானே? எந்த பொருள் இன்றைக்கி பாருங்கள், சாலைகளில் ரோட்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே இன்றைக்கி ரோட்டில் மலிவு விலையில் இன்றைக்கி கிடைக்கக்கூடியதாக ஆகிவிட்டது. அது சந்தைக்கு கொண்டு வரவும் இருக்காங்க. சந்தையில் விற்பதற்காகவும் இன்றைக்கி தயாராகிவிட்டது நிறுவனங்கள். அதுதான் சொல்கிறாங்க. இன்று நேற்றல்ல, பண்டைய காலம் தொட்டு வாணிகமும் தொழிலும் ஒழுங்கு முறையுடன் சிறந்திருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் மருவூர் பாக்கம். அதாவது மருவூர் பாக்கம் என்பது புகார் நகர புகார் என்றால் பூம்புகார் நகர மருவூர் பாக்கத்தை அங்கு நடக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள், அந்த சந்தையில் எப்படியெல்லாம் சந்தைகளில் கடைத்தெருவுக்கள் எப்படியெல்லாம் இருக்குது என்பதை பற்றி இது நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அதை தான் நாம் படிக்க இருக்கின்றோம். நூல்வெளி சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திர விழா ஊரெடுத்த காதியிலிருந்து இப்பகுதி பாடப்பகுதியாக நமக்கு வந்துள்ளது. இந்த பாடம் 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். 50 காப்பியங்கள் என்னென்ன தெரியல? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதுதான் 50 காப்பியங்கள். அந்த 50 காப்பியங்கள் ஒன்று தான் அந்த சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம். முத்தமிழ் என்றால் இயல், இசை, நாடகம். முத்தமிழ் காப்பியம் என்றும் கூறுவர். அது மட்டுமில்லாது குடிமக்கள் காப்பியம் என்றும் கூறுவார்கள். இது குடிமக்கள் காப்பியம் என்பது அந்த ஒரு அரசனையோ ஒரு அரசியுடைய வாழ்க்கை வரலாறு சொல்வதாக இல்லை. நாம் எப்படி இந்த இந்திய குடிமகன்களாக இருக்கணும், ஒரு சாதாரண குடிமகன்களாக இருக்கணும், அதுபோல் அந்த கோவலன், கண்ணகி, மாதேவியுடைய அவங்கெல்லாம் ஒரு குடிமகன்கள் தான். அதனால் அவங்க இந்த அரசர்களை பற்றி கூறுவதாக இல்லை, குடிமக்களை பற்றி கூறுவதாக அமைந்துள்ளது. நம்ம எப்படி இருக்கோம் இப்போ குடிமக்கள், இந்திய கலாச்சாரத்தில் குடிமக்களாக இருக்கும், அதுபோல் அது என்று சொல்ல வராங்க. இந்த சிலப்பதிகாரம் மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் எனும் 3 காண்டங்களை உடையதாக இருக்கிறது. 30 காதைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. காதை என்றால் உட்பிரிவு. 30 உட்பிரிவுகளை உடையது. கோவலன், கண்ணகி, மாதேவி வாழ்க்கையை பாடுவது இந்த சிலப்பதிகாரம். மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. மணிமேகலை தான் இரட்டை காப்பியம். மணிமேகலை என்பது எது யாருன்னு பார்க்கும்போது கோவலனும் மாதேவிக்கும் பிறந்தவள் தான் மணிமேகலை. அதனால் இது கதை தொடர்பால் ஒன்றுபடுவதால் இது இரட்டை காப்பியங்கள் என்று கூறப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபைச் சேர்ந்தவர். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரை அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என இக்காப்பியத்தை படைத்தார் என்பர். இந்த நூல்வெளிக்கு மேலே கொஞ்சம் ஒரு கட்டம் இருக்குது பாருங்கள். உரைப்பாட்டு மடை, அதாவது இடையிட்ட பாட்டுடை செயல் என்று சொல்வார்கள். இந்த பாடல்களை, சிலப்பதிகார பாடல்களை ஒரு உரைநடை எழுதுவதற்குரிய பாடலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு என்று சொல்கிறாங்க. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பிவிடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை என்று கூறுவர். அந்த வகையில் இது உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு நம்ம இதில் இந்த வகையில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள்.
தெரியுமா என்று பக்கம் 170 இருக்கு பாருங்கள். பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி. பெருங்குணத்து காதலால் பெருங்குணம் கொண்ட தன்னுடைய மனைவி கண்ணகியும் கோவலனும் பூம்புகார் நகரத்திலிருந்து மதுரைக்கு சென்று ஒரு கார் சிலம்பை விற்று நாம் பிழைக்கலாம் என்று செல்கிறார்கள். ஒரே காட்டு வழி. பூம்புகாரிலிருந்து மதுரைக்கு போகணும். அவங்க எந்தெந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டியாக யார் வந்தார்கள் என்பதை பற்றி சொல்வதாக இந்த பாடப்பகுதி இந்த பற்றி நமக்கு அமைஞ்சிருக்கு. பாருங்கள், படிக்கிறோம், கவனிங்க. காவிரிப்பூ பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்க வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம். இது ஒரு வழி. சிறுமலையின் இடப்பக்க வழியாக சென்றால் திருமால் குன்றம், அதாவது அழகர் மலை என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு, வழியாக மதுரை செல்லலாம். இவ்விரண்டுக்கு இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன. அவ்வழியாக சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம். கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள் என்ற ஒரு பெண் துறவி கவுந்தியடிகள் இடைப்பட்ட வழியை அழைத்து சென்றார். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம், அதாவது நெடுவேல் குன்றம் என்பது இன்றைக்கு சுருளி மலை என்று சொல்லப்படுகிறது. அங்கே சுருளி ஆறு ஓடுகிறது. சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தாள் என்று இந்த பத்தியில் சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் இங்கே நமக்கு செய்திக்காக அந்த பத்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாருங்கள், நாம் பாடலை படிப்போம். இப்பொழுது பாடல் படிக்கின்றேன், கவனிங்க. பக்கம் 168 மருவூர் பக்கம். அந்த புகார் நகரம், பூம்புகார் நகரம் மருவூர் பக்கத்தின் வணிக வீதிகளில் என்னென்னலாம் அந்த கடைத்தெருவில் விற்கிறார்கள் என்பதை பற்றி சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், அந்த 168 ஒரு படம் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியும், 2 பக்கமும் கடைகள் இருக்குது, மக்கள் நடமாட்டம் இருக்குது. அதை பற்றி சொல்வதாக இது பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. வண்ணமும் சுண்ணமும் தன்னுறும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்து மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அலந்துகடை அறியா பழந்தள மயங்கிய நனந்தலை மருகும் பல்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் காழியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெல் உபப்பு பகருனர் பாசவர் வாசவர் பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த உண்மலி இருக்கையும் கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரங்கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும் மண்ணுள் விளைஞரும் மண்ணீட்டாளரும் பொன்செய் கொள்ளரும் நன்கலம் தருதரும் தொன்னக்காரரும் தோளின் துன்னரும் கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருகி பழுதியில் செய்வினை பால்கழு மாக்களும் குழலினும் யாழிலும் குரல் முதல் 7 வழிவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறு குறுங் கைவினை பிறர்வினை யாளரோடு மறுயின்றி விளங்கும் மருவூர் பாக்கம் என்று இந்த பாடல் நமக்கு அமைந்துள்ளது. அதனுடைய விளக்கத்தை நான் படிக்கிறேன், பாருங்கள். புகார் நகரம் மருவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ணக்குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமண பொருட்கள் அனைத்தும் அங்கே விற்கப்படுகின்றன. அகில் முதலான மணப்பொருட்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வீதிகளில் பாருங்கள், பட்டு, பருத்தி நூல், முடி இவற்றை கொண்டு அழகாக பின்னி கட்டும் தொழில் வல்லுநரான நெசவாளர்கள் வாழும் வீதிகளும் உள்ளன என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாது இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த வீதிகளில் வேறு பல பண்டங்களின் விற்பனை நடைபெறுகின்றது. 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை வீதிகளும் தெருக்களும் உள்ளன என்று சொல்லப்படுகிறது. தானிய வகைகள் என்பது உங்களுக்கு தெரியும், நவதானியங்கள் இருக்குது. தானிய வகைகள் என்றால் கம்பு, கேழ்வரகு, சோளம், இதுபோல் பயிர் வகைகள் பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாது பாருங்கள், மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும் அப்பம் சுடுபவரும் கல் வளர்ச்சியரும் மீன் விற்கும் பரதவரும் உள்ளனர். மேலும்
மேலும் வெண்மையான உப்பு விற்கும் உமணரும், வெற்றிலை விற்பவரும், ஏலம் முதலான 5 நறுமணப் பொருள் விற்பவரும், பல வகையான இறைச்சிகள் விற்பவரும், எண்ணெய் வணிகம் செய்பவரும் இங்கே இருக்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், இவற்றுடன் தெருக்களில் பல்வகை பொருட்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன. என்னென்ன கடைகள் பாருங்கள்: வெண்கலம், செம்பு பாத்திரங்கள் செய்வோர், மரத்தச்சர், இரும்பு கொல்லர், ஓவியர், மண் பொம்மைகள் செய்பவர், சிற்பிகள், பொற்கொல்லர், இரத்தின வேலை செய்பவர், தையல்காரர், துணி தைப்பவர், துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் செய்பவர்கள், இவர்கள்லாம் அங்கே இருக்கின்றனர் என்று சொல்கிறாங்க. இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில் செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்துள்ளன. குழலிலும் யாழிலும் குரல் துத்தம் கைக்கிளை உழை இலை விளரி தாரம் என்னும் 7 இசைகளை சரி கம பதனி என்னும் 7 சுரங்களை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும்பாணர்களின் இருப்பிடங்களும் இங்கு உள்ளன என்று சொல்கிறாங்க. இவ்வாறாக இந்த மருவூர் பாக்கம் விளங்கி கொண்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. இதோடு இந்த பாடம் முடிகிறது. நீங்கள் இந்த படத்திற்கான கேள்வி பதிலை நான் உங்களுக்கு வீட்டு பாடமாக அனுப்பி வைக்கிறேன். உங்கள் பாட நோட்டில் எழுதி எனக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.